பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் சார்பில் திருப்பூரில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் ஏராளமான பழங்குடி மக்கள் கலந்து கொண்டனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பூச்சிக்கொட்டாம்பாறை மற்றும் கருமுட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் பூச்சிக்கொட்டாம்பாறை மற்றும் கருமுட்டி பகுதிகளில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 12,000 மதிப்புள்ள அடிப்படை பொருட்கள், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 300 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து நன்றி உதவிகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது சேர் கொடுத்துருக்குறாங்க, வண்டி கொடுத்துருக்குறாங்க உழுவருக்கு. அப்போ இது பிளாஸ்டிக் காகிதங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாக்கு நாற்றுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, தக்காளி விதையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வனத்துறை சார்பாகையும் கரும்பு சாகுபடியாளருடைய சார்பாகையும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த கருமட்டி மற்றும் பூச்சிக்கொட்டாம்பாளையம் ஆகிய 2 கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இவர்கள் இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் திருப்பூர் மாவட்டம் கருமுட்டி பகுதியில் பழங்குடியினருக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பழங்குடியினர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருப்பூர் மாவட்டம் கருமுட்டி பகுதியிலிருந்து சபரீஷ்.